ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம். சம் ப்ராடக்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம் ப்ராடக்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இடத்துல. எதுக்காகங்கிறத சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் உன்னுடைய டோட்டல் ரெவன்யூ பார்க்கணும் அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு பாருங்கள். ஈக்குவல் டு திஸ் மல்டிப்ளை பாய் திஸ் அப்படின்னு சொல்லி பண்ணி, தென் வந்து நம்மளுடைய டோட்டல் ஈச் ப்ராடக்ட்டுக்குண்டான டோட்டல் பார்த்துட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ 2,78,640 அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். இப்போ இதில் இன்னொன்று லேர்ன் பண்ணிக்கலாம். என்னன்னா, இப்போ இதை நீங்கள் காப்பி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதை ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு, எந்த செல்ல வைக்கணுமோ வச்சுட்டு கண்ட்ரோல் வி பண்ணீங்கன்னா, இது வந்து காப்பி ஆயிடும். ஓகே. இது நம்மக்கிட்ட இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகே. நான் என்ன பண்ணிடுறேன்னா, இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்முடைய சம் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறத பாருங்க. ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட்டு ஓகே டேப். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இன்சர்ட் ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸ் அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது என்னென்னா அரே. அதாவது நம்ம பக்கெட்குள்ளே போட போகிறோம். எதெல்லாம் பக்கெட்குள்ளே போட போகிறோம்னு பாருங்கள். என்னுடைய யூனிட் ப்ரைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட் ப்ரைஸும் வந்திருக்கும். தென் அதே போல் என்னென்னா நம்மளுடைய குவான்டிட்டி சோல்டு. அவ்வளோதாங்க. ஸோ இது பண்ணிட்டோன்னா இதோட ஆன்சர் பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2,78,640 கிளிக் ஓகே. இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலாவில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ ஃபார்முலா பண்ணியிருப்போம். இவ்வளோ இங்கே நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அவ்வளோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிடலாம் ஒரே ஒரு ஃபார்முலாவில். இதுதான் பியூட்டி ஆஃப் சம் ப்ராடக்ட்டு. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணி எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது என்னுடைய ஸ்டோர் ஐடி. ஓகே. ஸ்டோர் ஐடிக்கு அகைன்ஸ்டாக எனக்கு வந்து டோட்டல் ரெவன்யூ வேணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்மிட் பண்ணியும் நம்ம வந்து பார்க்கலாம். பட் வந்து சம் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மச் ஃபாஸ்டராக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் ப்ராடக்ட்டு ஓகே. இப்போது அகைன் வந்து என்னுடைய எஃபெக்ட் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். இப்போது என்னுடைய அரே 1 கொடுக்கணும். இப்போ அரே 1ல் நமக்கு என்ன பியூட்டி அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஸ்டோர் ஐடி எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்டோர் ஐடி எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு மேக் ஒன் ஓப்பன் parenthesis. ஓகே. திஸ் ஈக்குவல் டு ஓகே. இங்கே வந்து என்ன ஈக்குவல் டு போடணும், என்னுடைய ஸ்டோர் ஐடி. ஓகேவா. க்ளோஸ் தி ப்ராக்கெட். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரூ மீன்ஸ் என்னென்னா, இப்போது இதே நம்பர் ஓகே இந்த ஸ்டோர் ஐடி அதாவது 1001 SLC இருக்கு இல்லையா, அப்போ ட்ரூ. தென் நெக்ஸ்ட் ரெண்டுமே ஃபால்ஸு. அதாவது இது பிஆர்ஓ இது பிஇஜி. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி. ஓகே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரூ. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டு நமக்கு வந்து வச்சுக்கும். இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து நம்பரில் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா 2 மைனஸ் சிம்பிள் போட்டிங்கன்னா இங்கே தெரிஞ்சிடும் 1 0 0 1 0 0 1. ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கோ அது எல்லாமே 1, அதாவது ட்ரூ. இல்லைன்னா எல்லாமே ஃபால்ஸ். இப்போது சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூனிட் ப்ரைஸ், தென் அடுத்த அரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குவான்டிட்டி சோல்டு, தென் கிளிக் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டோர் ஐடிக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ கிடச்சிடும். ஸோ இது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா. அதை அவங்க ப்ரிவியூ கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பாய் பாய்.